ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, கடந்த 2 வாரங்கள்ல இந்தியா 500 கோடி ரூபாய் மதிப்பிலான ட்ரோன் தொழில்நுட்பம் மற்றும் ட்ரோன் தயாரிப்பு ஒப்பந்தங்கள்ல கையெழுத்திட்டு இருக்காங்க. எதற்காக இந்தியா இவ்வளவு பணம் ட்ரோன் டெக்னாலஜில செலவு பண்றாங்க, இந்த ட்ரோன் டெக்னாலஜியோட முக்கியத்துவம் என்ன, இந்தியாவோட திட்டம் என்ன அப்படிங்கறத பத்தி நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. இந்த வீடியோல நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. கடந்த 2 வாரங்கள்ல இந்தியாவோட முப்படைகளும் 500 கோடி ரூபாய்க்கு மேல ட்ரோன் தொழில்நுட்பம் மற்றும் ட்ரோன் தயாரிப்புல ஒப்பந்தங்கள் கையெழுத்திட்டு இருக்காங்க. இந்த ஒப்பந்தங்கள் அனைத்துமே ட்ரோன் தொழில்நுட்பம் மற்றும் ட்ரோன் தயாரிப்பு சம்பந்தமானது. பிரதமரோட அறிவுறுத்தலின்படி இந்தியால ட்ரோன் டெக்னாலஜியை பெருமளவுல மேம்படுத்துறதுக்கு இந்த ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டிருக்கு. இந்த ஒப்பந்தங்கள்ல காமகாசி ட்ரோன்ஸ் இல்லனா லாய்டரிங் மியூனிஷன்ஸ் மற்றும் ஸ்வான் ட்ரோன் வாங்க கையெழுத்திடப்பட்டிருக்கு. இந்த ட்ரோன்கள் அனைத்துமே தாக்குதல் மற்றும் சர்வேலன்ஸுக்காக பயன்படுத்தக்கூடியது. ட்ரோன் எதிர்ப்பு சிஸ்டங்களையும் இந்த ஒப்பந்தத்துல வாங்க போறாங்க. இந்த ஒப்பந்தங்கள் அனைத்துமே இந்திய கம்பெனிகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது அர்மேனியா அசர்பைஜான் யுத்தத்துல இந்த ட்ரோன் தொழில்நுட்பத்தோட பலம் என்ன அப்படிங்கிறது உலக நாடுகளுக்கு தெரிய வந்திருக்கு. அதனால இந்த தொழில்நுட்பத்தை இந்திய முப்படைகள்லையும் மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒப்பந்தங்கள் போடப்பட்டிருக்கு. இந்த அனைத்து கான்ட்ராக்டுகளுமே எமர்ஜென்சி ப்ரொக்ரூட்மெண்ட் முறையில பண்ணப்பட்டிருக்கு. இதன் மூலமா இந்த ட்ரோன்கள் சீக்கிரமாவே டெலிவரி செய்யப்பட்டுரும். இந்திய முப்படைகள்ல இந்த ட்ரோன்களை வாங்குறதுக்கு அதிகமான ஒப்பந்தங்கள்ல கையெழுத்திட்டு இருக்குது இந்தியன் ஆர்மி தான். இவங்க 2 ஒப்பந்தங்கள் 200 கோடி ரூபாய் ஒப்பந்தங்கள்ல கையெழுத்திட்டு இருக்காங்க. ஸ்வான் ட்ரோன்ஸ் வாங்குறதுக்கு நியூ ஸ்பேஸ் ரிசர்ச் அண்ட் டெக் அப்படிங்கிற நிறுவனத்தோடையும் ரெய்பே அப்படிங்கிற நிறுவனத்தோடையும் ஒப்பந்தங்கள் கையெழுத்திட்டு இருக்காங்க. இந்த 2 நிறுவனங்களுமே இந்திய நிறுவனங்கள், வெளிநாட்டு நிறுவனங்கள் கூட எந்த ஜாயிண்ட் வெஞ்சரும் இல்லாத நிறுவனங்கள். அதுக்கடுத்து இந்தியன் ஆர்மி 100 காமகாசி ட்ரோன்ஸ் வாங்குறதுக்கு ஆல்பா டிசைன் அப்படிங்கிற நிறுவனத்தோட ஒப்பந்தங்கள் கையெழுத்திட்டு இருக்காங்க. இந்த காமகாசி ட்ரோன்ஸ் இஸ்ரேல் நாட்டோட எல்பிட் சிஸ்டம் மற்றும் இந்தியாவோட ஆல்பா டிசைன் இந்த 2 நிறுவனங்களும் இணைந்து காமகாசி ட்ரோன்ஸ் தயாரிக்க போறாங்க. இந்த காமகாசி ட்ரோன்ஸ் தான் அர்மேனியா அசர்பைஜான் யுத்தத்துல பயன்படுத்தப்பட்ட ட்ரோன்கள். இந்த ட்ரோன்களை 12 மாதங்கள்ல அவங்க சப்ளை பண்றதா சொல்லிருக்காங்க. இந்த காமகாசி ட்ரோன்ஸ் எப்படி செயல்படும் அப்படின்னா, இந்த ட்ரோனை ஒரு தடவை லான்ச் பண்ணிட்டா இந்த ட்ரோன் டார்கெட் ஏரியாவை வட்டம் அடிக்கும். அந்த டார்கெட்டை எப்ப சென்ஸ் பண்ணுதோ அந்த நேரத்துல அதிவிரைவா சென்று அந்த இலக்கு மேல தாக்குதல் நடத்தும். காமகாசி அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா சூசைட் அப்படிங்கிறது. அதாவது இந்த ட்ரோனுக்கு உள்ள வெடிபொருட்கள் இருக்கும். இந்த ட்ரோனே டார்கெட் மேல விழுந்து வெடிச்சு சிதறும். இதனால இந்த ட்ரோன்களை ஒரு முறை தான் பயன்படுத்த முடியும். இந்த ட்ரோன்களை பயன்படுத்தி செலக்டிவ் டார்கெட்ஸை நம்மளால அட்டாக் பண்ண முடியும். இந்த ட்ரோன்களை எந்த நேரத்திலையும் தாக்குதல்ல இருந்து நம்மளால தடுத்து நிறுத்த முடியும். இந்த காமகாசி ட்ரோன்ஸோட கேரக்டர் எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு க்ரூசர் மிசைல் மற்றும் ஒரு அன்மேன் காம்பாக்ட் ஏரியல் வெஹிக்கிள், இந்த 2ஓட பண்புகளை இணைத்து இந்த ட்ரோன்களை வடிவமைச்சிருக்காங்க. இந்த ட்ரோன்கள் 1980கள்ல இருந்து பயன்பாட்டுல இருக்கு. இந்த காமகாசி ட்ரோன்ஸோட ரேஞ்ச் 1000 கிலோமீட்டர். இதனால மேக்சிமமா 190 கிலோமீட்டர்ஸ் பெர் ஹார் வேகத்துல டிராவல் பண்ண முடியும். இதனால தொடர்ந்து 6 மணி நேரம் பறக்க முடியும். இந்த ட்ரோனோட டோட்டல் வெயிட் 135 கிலோகிராம். இந்த ட்ரோன்ல 23 கிலோ வெடிபொருட்களை சுமந்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். இந்த ட்ரோனோட லென்த் 2.5 மீட்டர். இதோட விங் ஸ்பேன் 3 மீட்டர். இந்த ட்ரோன்களை பாகிஸ்தான் மற்றும் சைனாவுக்கு எதிராக எல்லையில பயன்படுத்துறதுக்கு இந்தியா வாங்குறாங்க. நேவி, பெல் மற்றும் டிஆர்டிஓ நிறுவனங்கள் இணைந்து உருவாக்கி இருக்க நேவல் ஆன்டி ட்ரோன் சிஸ்டத்தை வாங்குறதுக்கு ஒப்பந்தங்கள் கையெழுத்திட்டு இருக்காங்க. இந்தியன் ஏர்போர்ஸ் ஜென் டெக்னாலஜி அப்படிங்கிற நிறுவனத்தோட 155 கோடிக்கு ஆன்டி ட்ரோன் டிஃபென்ஸ் சிஸ்டம் வாங்குறதுக்கு அக்ரிமெண்ட் சைன் பண்ணிருக்காங்க. இந்த ஆன்டி
ஆன்டி ட்ரோன் சிஸ்டத்தையும் 12 மாதங்கள்ல அவங்க டெலிவரி பண்ணணும். வரும் காலங்கள்ல ட்ரோன் தொழில்நுட்பம் யுத்த களங்கள்ல அதிகமா பயன்படுத்தப்படும். யுத்த களம் செயல்படும் விதத்தே இந்த ட்ரோன் தொழில்நுட்பம் மாற்றி அமைக்க போகுது. அதனாலதான் இந்தியா இந்த ட்ரோன் தொழில்நுட்பத்தை மேம்படுத்துறதுக்கு உள்நாட்டு நிறுவனங்களுக்கு ஆர்டர்களை கொடுக்கறாங்க. இந்தியன் ஆர்மி நியூ ஸ்பேஸ் ரிசர்ச் அண்ட் டெக் அப்படிங்கிற நிறுவனத்திடமிருந்து ஸ்வான் ட்ரோன்ஸ் வாங்க போறாங்க. இந்த ஸ்வான் ட்ரோன்ஸால 5 முதல் 10 கிலோகிராம் வெடிபொருட்களை சுமந்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். அது மட்டும் இல்லாம இந்த ட்ரோன்களால சர்வேலன்ஸும் பண்ண முடியும். இதே ட்ரோன்களை பயன்படுத்தி ஒரு யுத்தம் நடந்துட்டு இருக்கும் போது மருந்து பொருட்கள் மற்றும் வீரர்களுக்கு தேவையான முக்கியமான பொருட்களையும் அங்க சப்ளை பண்ண முடியும். நியூ ஸ்பேஸ் ரிசர்ச் அண்ட் டெக் நிறுவனம் ஆர்மி டே அன்னைக்கு 75 ஸ்வான் ட்ரோன்களை கொண்டு எதிரிகளோட டேங்க்ஸ், எரிபொருள் சேமிப்பு கிடங்கு மற்றும் தீவிரவாதிகள் மறைவிடத்தின் மீது தாக்குதல் எப்படி பண்ணலாம், அவங்க கேப்பபிலிட்டி என்ன அப்படிங்கறத ஆர்மிக்கு அவங்க காமிச்சாங்க. இந்த ட்ரோன்களால 50 கிலோமீட்டர் எதிரிகளோட டெரிட்டரிக்குள்ள சென்று தாக்குதல் நடத்த முடியும். ரெய்பே அப்படிங்கிற நிறுவனத்தோட 100 கோடி மதிப்பிலான ஒப்பந்தங்கள்ல கையெழுத்திட்டு இருக்காங்க. இந்த நிறுவனத்திடமிருந்து வாங்கப்படக்கூடிய ட்ரோன்கள் சர்வேலன்ஸ் மற்றும் பொருட்களை எடுத்து செல்றதுக்கு பயன்படுத்த போறாங்க. இந்த அனைத்து ட்ரோன்களையும் பயன்படுத்தி 600 கிலோ பொருட்களை நம்மளால யுத்த களங்களுக்கு சப்ளை செய்ய முடியும் அப்படின்னு ஆர்மி சொல்றாங்க. இந்த அனைத்து கான்ட்ராக்டுகளுமே இந்திய நிறுவனங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இதன் மூலமா வருங்காலத்துல இந்தியா ட்ரோன் டெக்னாலஜியோட பவர் ஹவுஸா இருக்கிறதுக்கு அடித்தளம் இடப்பட்டிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. அப்பதான் நாங்க வீடியோ அப்லோட் பண்ணதும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். See you in the next video. ஜெய் ஹிந்த்.